வணக்கம். மற்றும் ஒரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட ஒரு விசேட கலந்துரையாடல். எமது நாட்டின் அரசியல் நிலவரம் தற்போது சூடு பிடித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு தீர்க்கமான நாள் என்று குறிப்பிடலாம். எமது நாட்டினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அடுத்த தலைமையை தெரிவு செய்ய போகும் ஒரு திருப்பமிக்க ஒரு நாள் என்று குறிப்பிடலாம். அந்த நாளுக்கான பல விடயங்கள் தற்போது அரசியல் அரங்கத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாகவும் எமது நாட்டில் இருக்கும் பலதரப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் கூட பல விடயங்களை கலந்து ஆலோசிக்கலாம் என்று நினைக்கின்றோம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய செயற்பாட்டாளரும், மக்கள் போராட்ட இயக்கத்தினுடைய மத்திய குழு உறுப்பினரும், முன்னிலை சோசலிச கட்சியினுடைய செயற்பாட்டாளரும் மற்றும் இதர பல போராட்ட செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடலாம். அவர்தான் இன்று எம்மோடு இணைந்து கொள்கின்றார். வேறு யாரும் இல்லை, மார்க்ஸ் பிரபா. வணக்கம் மார்க்ஸ் பிரபா. வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்று எங்களது கலையகத்திற்கு வருகை தந்து இருக்கின்றீர்கள். உண்மையில் தற்போது நாட்டினுடைய நிலவரம் அரசியல் சோடு பிடித்திருக்கின்றது. இந்த மக்கள் போராட்ட முன்னணி, இந்த முன்னணியினுடைய இந்த முன்னணி உருவாக்கப்பட்டதன் பின்பு பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது அரசியல் சூழலில். உங்களுக்கு தெரியும், இந்த முன்னணியினுடைய பின்புலம் ஜேவிபியினரா அல்லது அறகலை செயற்பாட்டாளர்களா அல்லது அவர்கள் ஜேவிபியினருடைய அவர்களினுடைய ஓட்டு வாக்கு வங்கிகளை தாக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா அல்லது இவர்கள் வேறு ஏதேனும் திட்டத்தை மேற்கொள்கின்றார்களா என்ற பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் என்ன நடக்கிறது பிரபா? உண்மையில் இந்த திறந்த பொருளாதார ஆரம்பத்தோடு 1978ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட வந்த அந்த திறந்த பொருளாதார கொள்கையோடு இலங்கை பொருளாதார சீரழிவை நோக்கிய அல்லது சர்வதேச நாணய நிதியங்கள், சர்வதேச சக்திகள் ஒரு தனது லாபத்தை குவித்துக் கொள்வதற்கான ஒரு பகடை காயாக அல்லது ஒரு நிலமாக இந்த இலங்கை நாட்டை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மிக நீண்ட காலமாக இந்த நவதாராளவாதத்தின் அதிஉச்ச போக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியை எமது நாட்டிற்கு கொண்டு வந்தது. குறிப்பாக பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அரசியல் நெருக்கடிகள் வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது அரசியலும் பொருளாதாரம் என்பது ஒரு நகமும் சதையும் போன்று பிரிக்க முடியாது. எனவே 2009, 10, 15 அல்லது 2019 என்று தொடங்கிய அந்த காலப்பகுதியில் இந்த நாட்டிற்கு பொருந்தாத அபிவிருத்தி வேலை திட்டங்கள் வருகின்றன. அதாவது தனது லாப நோக்கத்தை அல்லது தனது தரகு கூலியை பெற்றுக்கொள்வதற்காக இந்த நாடு தாங்கிக் கொள்ள முடியாத சில அபிவிருத்தி திட்டங்களை நாட்டின் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக 2018, 19, 20களில் நாடு மிக பாரிய ஒரு அரசியல் சவாலையும் பொருளாதார நெருக்கடியும் சந்தித்தது. அதன் விளைவாக 2020, 21, 22களில் அந்த பொருளாதார நெருக்கடியானது சாதாரண மக்களை மட்டுமின்றி நாட்டில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கத்தையும் மிக மோசமாக பாதித்திருந்தது. அந்த பாதிப்பின் எழுச்சி அல்லது அந்த பாதிப்பின் வெளிப்பாடு இந்த நாட்டின் அதிகார பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியை விரட்டி அடிக்கும் அளவிற்கு, அதாவது வரலாற்றில் மக்கள் 5 ஆண்டுகள் காத்திருந்தார்கள் தனக்கு தேவையான அல்லது தான் விரும்பிய ஒரு பிரதிநிதியை பாராளுமன்றத்திற்கோ அல்லது அதிகார பீடத்திற்கு அனுப்புவதற்கோ ஒரு தேர்தல் வரும் வரை காத்திருந்தார்கள். ஆனால் கடந்த அண்மை கால வரலாறு, அந்த காலிமுகத்திடல் எழுச்சி என்பது, மக்கள் எழுச்சி என்பது 2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பின்புலத்தில் தான் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை விரட்டி அடிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி அதாவது புதிய அரசியல் யாப்பு திருத்தங்களை, அதாவது வரையறையின்றிய நாட்டின், அதாவது 1977களில் இருந்த ஜனாதிபதி அவர்கள் ஜெயார் அவர்கள் இந்த அரசியல் யாப்பிற்கு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்ற முடியாது என்றவாறான கருத்தை கூறியிருந்தார். அதையெல்லாம் விட அதற்கு பிற்பட்ட காலத்தில் ஆட்சி பீடம் ஏறிய ஒவ்வொரு ஜனாதிபதியும்
தத்தமது அதிகாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு வந்திருந்தார்கள். இறுதியாக ஜனாதிபதியாகிய நபர் வரையறையின்றிய ஒரு அதிகாரத்தை தனக்கு சேர்த்து கொண்டு ஒரு உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு அரசு அல்லது ஒரு அரசாங்கம் ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு தமது திட்டங்களையும் செயற்பாடுகளையும் அறிவிக்கக்கூடிய ஒரு பின்புலத்தில் கூட தான் சொல்வதுதான் வர்த்தமானி என்றவாறான ஒரு தான் தோன்றித்தனமான அல்லது ஒரு ஏகாதிபத்திய போக்கை கொண்டிருந்த ஒரு ஜனாதிபதியை வீட்டுக்கு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு எழுச்சி தான் அந்த மக்கள் எழுச்சி. ஆக இந்த பொருளாதார நெருக்கடி தான் மக்களை போராட்ட களத்திற்கு கொண்டு வருகிறது. எனவே இந்த தேர்தலுக்காக சேர்க்கப்பட்ட அல்லது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முன்னணி அல்ல இது. மக்கள் போராட்ட முன்னணி தொடர்ச்சியாக மக்கள் போராட்ட முன்னணி சுமார் ஒரு தசாப்த காலமாக மக்கள் போராட்டங்களில், குறிப்பாக உழைக்கும் வர்க்க மக்களின் உரிமைகள் விடுதலைகள் தொடர்பாக அதிக அக்கறை செலுத்தி போராடி வந்திருக்கின்றது. ஆசிரியர் போராட்டங்களாக இருக்கலாம், அல்லது விவசாயிகளின் போராட்டங்களாக இருக்கலாம், மாணவர்களின் பல்கலைக்கழக மாணவர்கள் இலவச கல்வியை முன்னிலையாக கொண்டு போராடிய காலமாக இருக்கலாம், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையாக இருக்கலாம். இப்படி இந்நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க மக்களின் விடுதலையை வேண்டி இந்த முன்னணி அல்லது இந்த போராட்ட இயக்கம் தொடர்ச்சியாக இயங்கி வந்திருக்கின்றது. அதன் ஒரு கட்டமாக இந்த தேர்தல் வருகின்றது. இந்த கட்டத்தில் நாங்கள் தேர்தலில் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், சுமார் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் யாவருக்கும் எந்த விதமான, அதாவது உழைக்கும் வர்க்கம் சார்ந்த வேலை திட்டங்கள் எவரிடமும் இல்லை. இவர்கள் யாவரையும் ஒரு முகாமில் ஒரு பக்கத்தில் வைத்தால் இவர்கள் யாவருமே சர்வதேச நாணய நிதியமான IMFின் அந்த நிபந்தனைகளுக்கும் வேலை திட்டங்களுக்கும் உட்பட்டு இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கக்கூடிய ஒரு பின்னணியில் மக்கள் போராட்ட முன்னணி இந்த IMFிற்கு எதிரான வேலை திட்டத்தை, எக்ஸிட் IMF என்ற திட்டவட்டமான தெளிவான வேலை திட்டத்தை இங்கே முன்வைத்திருக்கின்றது. எனவே இது எவரதும் கொந்தராத்துகளை எடுத்துக்கொண்டு எவரதும் வாக்குகளை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முன்னணி அல்ல. ஆனால் ஒரு விடயம் பிரபா, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் IMFினுடைய அந்த திட்டத்திற்கு எதிராகத்தான் செயற்படுவோம் என்று. இன்று ரணில் விக்ரமசிங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்பு நாடு அதல பாதாளத்தில் இருந்தது. IMFினுடைய செயற்பாடு இல்லாவிடி நாட்டை மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததாக இன்று மக்களினுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களிடம் அந்த நேரத்தில் உங்களினுடைய அமைப்புகளோ அல்லது உங்களினுடைய ஏனைய செயற்பாட்டாளர்களிடம் ஏன் ஒரு நல்ல திட்டம் இருக்கவில்லை? உண்மையாகவே காலிமுகத்திடல் போராட்டம் என்பது பலதரப்பட்ட கட்சிகள், அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் யாவரும் எந்தவித திட்டங்களும் இல்லாது அப்போது நிலவிய பொருளாதார நெருக்கடியை எதிர்க்க வேண்டும், அதற்காக பொங்கி எழுந்தவர்கள். எனவே அதில் ஒரு அமைப்பின் அல்லது எங்களது அமைப்பு சார்ந்த வேலை திட்டத்தை அதற்குள் பலவந்தமாக திணிப்பதோ அல்லது ஒரு கட்சியின் அமைப்பின் நிகழ்ச்சி நிரலை அதற்குள் திணிப்பது என்பது ஒரு பொருத்தமற்ற ஒரு விடயமாகவே இருக்கும். எனவே பல அமைப்புகள் பல இயக்கங்கள் அங்கு ஒன்று சேர்கின்றன. கருத்துகளும் பலதரப்பட்ட கருத்துகள் அங்கே முட்டி மோதி அடிப்படையில் ஒரு மக்கள் சார்ந்த நலனின் அக்கறை கொள்ள வேண்டும், அந்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய மக்களின் நலனில் அக்கறை கொண்ட ஒரு நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோளாக இருந்ததே தவிர எங்களின் அமைப்பின் வேலை திட்டங்களை, நிகழ்ச்சி நிரலை பலவந்தமாக திணிக்கக்கூடிய ஒரு தேவை எமக்கு இருக்கவில்லை. ஆனாலும் கூட நீங்கள் கூறியபடி இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானதன் பின்பு யாவரும் சொல்கின்ற கதைதான் பொருளாதாரம் சீரான நிலைமைக்கு திரும்பி இருக்கின்றது, நாடு சீரான நிலைமைக்கு திரும்பி இருக்கின்றது, வரிசைகள் இல்லை, அதாவது கேஸ் வரிசைகளோ பெட்ரோல் வரிசைகளோ இல்லை என்றவாறான ஒரு மாயை இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நீங்கள் தேடி பார்த்தால் இப்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு பணியகத்திற்கு நீங்கள் சென்றால் அங்கே வரிசைகளை நீங்கள் காணலாம். அங்கு விசேட அதிரடி படைகளை நியமித்து அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்
அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் அங்கே அந்த பணியகம் இயங்குகின்ற ஒரு நிலைப்பாடு நிலை இருக்கின்றது. காரணம், அங்கு கூட வரிசைகளை சமாளிக்க முடியாத நிலைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். இன்று இந்த அரசாங்கம் கொடுக்கின்ற மானியங்களை, அதாவது ஹஸ்வெஸ்மி என்ற மானியங்களை, அல்லது இந்த கொடுக்கக்கூடிய ஒரு 10-15 கிலோ அரிசியை பெற்றுக் கொள்வதற்காக இன்று மக்கள் வரிசைகளில் இருக்கின்றார்கள். வங்கிகளுக்கு சென்று பாருங்கள், இலங்கை வங்கிகளுக்கு சென்று பாருங்கள். இன்று அஸ்வசுமை என்ற இந்த அரசு கொடுக்கக்கூடிய மானியங்களையும் சலுகைகளையும் வாங்குவதற்காக மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் தொகை வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே வரிசை என்பது இல்லை என்பதல்ல, வரிசைகள் இருக்கின்றன. இன்று லட்சக்கணக்கான மக்கள், அதாவது 2/3 அரைவாசிக்கும் மேலான மக்கள் இன்று சலுகைகளை எதிர்பார்த்து அரசு சலுகை கொடுக்க வேண்டும் என்பதற்கான விண்ணப்பங்களை கொடுத்து வருகிறார்கள். இவ்வாறான ஒரு பின்புலத்தில் தான் இந்த அரசாங்கம் ஒரு மாயையை கட்டமைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது சுமார் 98 பொருட்களின் மீதான, இதுவரை வரலாற்றில் என்றும் இல்லாத பொருட்கள் மீதான வரியை அந்த பொருட்களுக்கு சுமத்தி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது, இன்று மின்கட்டணத்தை கட்டிக்கொள்ள முடியாத, தமது வீட்டின் மின்கட்டணங்களை கட்டிக்கொள்ள முடியாத குடும்பங்கள் 10 லட்சத்தை தாண்டி இருக்கின்றன. இன்று தமது தண்ணீர் பில்லை கட்டிக்கொள்ள முடியாத குடும்பங்கள் இருக்கின்றன. இன்று தனது வீட்டு மின்சார பட்டியலையும் நீர் பட்டியலையும் அதே போன்று ஒரு கேஸையும் வாங்கிய பின்பு தனது குடும்பத்தின் தேவை, அதாவது மாதாந்த வேறு உணவுப் பொருட்களை வாங்கக்கூடிய நிலைமைகள் இல்லாத குடும்பங்கள் என்று இருக்கின்றன. இன்று நடுத்தர வர்க்கம் அல்லது கீழ்த்தர நடுத்தர வர்க்கம் என்று கூறக்கூடிய மக்கள் கண்கூடாக நாங்கள் கண்டிருக்கின்றோம். சுற்றிமுற்றி பார்த்துவிட்டு கண்ணு கட்டிய தூரத்தில் எவரும் இல்லாத பட்சத்தில் தனது அந்த காரின் பின்புறத்தில் விறகு துண்டுகளை பொறுக்கி அடுக்கிக் கொண்டு செல்லக்கூடியதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். எனவே இந்த வரிசை இல்லை அல்லது பிரச்சனைகள் இல்லை என்றவாறான ஒரு மாயையை இந்த அரசாங்கம் கட்டமைத்து இருக்கின்றதை தவிர இன்று சாதாரண மக்கள் வெளி சொல்ல முடியாத கஷ்டங்களுக்குள் இன்று மனமுளைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமோ அல்லது நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த விறகு அவர்கள் மறைமுகமாக செயற்படுகின்ற அந்த வரிசைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது, இந்த விடயங்கள் அனைத்தையும் குறிப்பிடுகின்றீர்கள். அப்பொழுது என்னதான் செய்வது? நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அதாவது அறகலைய போராட்டம் இடம்பெற்ற அந்த வியூகம், அந்த உச்சநிலை, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பிறகு அந்த உச்சநிலை குறைவடைந்து விட்டது. நீங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன் குறைவடைந்தது? அதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? உலக வரலாற்றில் மக்கள் போராட்டங்கள் உச்சமடைந்த நிலைமைகளும் இருக்கின்றன, அவை பின்னடைவை சந்தித்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. இது வரலாறு நடிகளும் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. ஆகவே அதற்கு பின்புலத்தில் ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றன? இதற்கு பின்புலத்தில் உண்மையில் நான் கூறியது போல அரசியல் கட்சிகள் தத்தமது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை அதற்குள் எப்போது புகுத்த முனைந்தார்களோ அப்போது அங்கே முரண்பாடுகள் எழுந்தன. அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் உண்மையில் இந்த மக்களின் தேவைகளை அல்லது மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்துவதில் அல்லது முன்னெடுப்பதில் பல சவால்கள் இருந்தன. ஆனாலும் கூட அந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் ஒரு பிரேரணையை, அதாவது அந்த காலிமுகத்திடல் பிரேரணையை வெளியிடுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், சாதாரண மக்களின் தேவை தொடர்பான தீர்மானங்களை இந்த 225 பேர் எடுக்கக்கூடாது. அதே போன்று நிறைவேற்று முறைமை கொண்ட இந்த ஜனாதிபதி தான் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக ஒரு நாட்டின் அபிவிருத்தி குறித்தோ அல்லது அந்த மக்கள் சார்ந்த தீர்மானங்களை ஒரு தனி மனிதன் எடுக்கக்கூடாது. எனவே இந்த ஜனாதிபதி முறையை முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் அந்த பிரேரணையில். அது மாத்திரமல்ல, நாங்கள் எமது சார்பாக, உங்களுக்கு தெரியும், அத்தனை பொதுமக்களும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் அமர்ந்து தங்களுக்குரிய சட்ட திட்டங்களை தீர்க்க முடியாது. என்ன ஜனநாயகம் என்பது மக்களாலே ஆளப்படுவதைத்தான் நாங்கள் ஜனநாயகம் என்கிறோம். ஆனால் இந்த மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்லக்கூடியவர்கள் அல்லது அந்த அதிகார பீடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் மக்களுக்கு எதிரான அல்லது இந்த ஜனநாயக விரோதமான தீர்மானங்கள் என்று வரும்போது அவற்றுக்கு எந்த விதமான முரண்பாடுகளும் எதிர்ப்புகளும் தெரிவிக்காது
கை உயர்த்தி விடுகிறார்கள். அவர்களின் மந்திரி பதவிகளுக்காக, அமைச்சு பதவிகளுக்காக தாங்கள் வாக்களித்த அல்லது தாம் வாக்கு பெற்ற மக்களை காட்டி கொடுத்து விட்டு அதிகார பீடத்தில் தமது சொகுசு வாழ்க்கைகளுக்காக, தமது வருமதிகளுக்காக அங்கே கை உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கின்றது. எனவே இந்த காலிமுகத்தில போராட்டக்காரர்கள் அவ்வாறானவர்களை மீளழைக்கக்கூடிய, அதாவது 5 வருடங்கள் கடந்து ஒரு தேர்தல் வரும் வரை காத்திருக்காது, தங்களின் பிரதிநிதிகள் தமக்கு எதிரான பிரேரணைகளை நிறைவேற்றுவதற்கு கையுயர்த்தும் போது அவர்களை உடனடியாக மீளழைப்பதற்கான சட்டங்களையும் அல்லது தீர்மானங்கள் என்று வரும்போது தாமே நேரடியாக பங்கு பெற்றக்கூடிய பாராளுமன்றத்திற்கு வெளியில் மக்கள் பேரவைகள் போன்றவற்றை உருவாக்கி அதனூடாக இந்த தீர்மானங்களில், அரசு சார்ந்த தீர்மானங்களில் தாங்களும் நேரடியாக பங்கு பெற்றக்கூடிய ஒரு முறைமையை வேண்டி நிற்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் அந்த காலிமுகத்திடல் பிரேரணைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு கொள்கை பிரகடனத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதாவது அந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களின் அபிலாசைகளையும் அவர்களின் பிரேரணைகளையும் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்ட ஒரு வேலை திட்டத்தோடு தான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கி இருக்கின்றது என்பது ஒரு ஒரு விசேட அம்சம். ஆனால் அதன் பின்பு இந்த தேர்தல் காலம் என்று வரும்போது ஒவ்வொருவரும் தத்தமது இயக்கம் சார்ந்த அல்லது தத்தமது அமைப்பு சார்ந்த முகாம்களில் என்று கூடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் அங்கிருக்கிறார்கள். அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியை சார்ந்தவர்கள் சஜித் பிரேமதாசவுடன் சேர்ந்து கொண்டார்கள். தேசிய மக்கள் சக்தியின் கீழ் இயங்கக்கூடிய மாணவர் அமைப்புகள், அந்த சிவில் செயற்பாட்டாளர்கள் அல்லது சட்டத்தரணிகள் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். இவர்கள் யாவருமே அன்று அந்த போராட்ட களத்தில் மக்களுக்காக போராடுகின்றோம் அல்லது மக்களின் விடுதலைக்காக போராடுகிறோம் என்று கோஷம் போட்டு கொண்டு வந்தாலும் கூட இன்று அவர்கள் யாவரும் தத்தமது முகாம்களின் அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் அல்லது அந்த சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்குள் அவர்களின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களின் பிரேரணைக்கு முரணான வேலை திட்டங்களோடு, அதாவது காலிமுகத்திடல்காரர்கள் அந்த போராட்டக்காரர்கள் கல்வியை இலவசமாக்க வேண்டும், சுகாதாரத்தை இலவசமாக்க வேண்டும், அவை விற்பனை பாண்டம் அல்ல, கல்வி விற்பனை பாண்டம் அல்ல, அரச சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடாது, அரச ஊழியர்களுக்கு ஓய்வூதியங்களை வழங்க வேண்டும், அரசின் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும், இவ்வாறான பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று IMF என்பது சர்வதேச நாணய நிதியம் என்று அரசை சேவையிலிருந்து விலக கோரிக்கை விடுக்கிறது, கல்வியை தனியார் மயப்படுத்த கோரிக்கை விடுக்கிறது, சுகாதாரத்தை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறது, ஓய்வூதியங்களை வழங்கக்கூடாது என்று இன்று IMF நிபந்தனை விடுக்கிறது, அரச ஊழியர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது, அரச ஊழியர்களை அரைவாசி குறைக்க வேண்டும் என்பதான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்தேசிய கம்பெனிகளுக்கு இலங்கையின் நிலவளங்களையும் நீர்வளங்களையும் தாரை வார்த்து கொடுக்கும்படியும் இன்று IMF கோரிக்கை விடுக்கிறது. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு கம்பெனிகள், பல்தேசிய கம்பெனிகள் இலங்கையில் வரும்போது அவர்கள் இங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு இங்கு லாபத்தை பெறுகின்ற அதே சூழ்நிலையில் இவ்வாறு நடைமுறையில் அவர்கள் அரசாங்கத்திற்கு சுமார் 14% தமது முழு ஆதாயத்திலிருந்து, லாபத்திலிருந்து 14% அரசாங்கத்திற்கு வரியாக செலுத்த வேண்டும். ஆனால் IMF என்ன கூறுகிறது? அந்த 14% வரியை கூட, விற்பனை வரியை கூட வெட்டிவிட வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்ற ஒரு மிக மோசமான ஒரு கோரிக்கையை, நிபந்தனையை IMF முன்வைத்திருக்கின்றது. இன்று கூலிக்கு வீடு கொடுக்கின்றவர்கள் கூட தமது வீட்டை கூலிக்கு கொடுக்கும் போது எம்மிடம் ஒரு வரியை அறவிடுகிறார்கள், ஒரு சொந்த நாட்டுக்குள்ளேயே. ஆனால் அந்நிய சக்திகள், பல்தேசிய கம்பெனிகள் எமது நீர்நிலங்களை அல்லது எமது நீர்நில வளங்களை பயன்படுத்தி கொண்டு கொள்ளை லாபத்தை ஈட்டிக்கொண்டு வெளியில் செல்வதற்கு இந்த அரசாங்கம் வழி சமைக்கின்றது. இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் அல்லது இந்த IMF-இன் இவ்வாறான மிக மோசமான நிபந்தனைகளை இன்று ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய சகலரும்
ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்தில் இந்த மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்பாளராக அல்லது மக்களின் வேட்பாளராக வந்திருக்கக்கூடிய தோழர் நுவான் போப்பகே அவர்கள் மட்டுமே இவ்வாறான மக்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய அல்லது மக்கள் விரோத இந்த கோரிக்கைகளுக்கு எதிராக IMF-ஐ வெளியேற்ற வேண்டும். அதற்கான மிக திட்டவட்டமான வேலை திட்டத்தோடு IMF-இன் கால்களில் விழுந்து அவர்களிடம் கடன் பெற்றுதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற வேலை திட்டத்திற்கு அப்பால் மிக தெளிவான கொள்கை திட்டங்களுடன் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றோம். எமது நுவான் போப்பகே அதற்கான மிக தெளிவான வேலை திட்டங்களோடு இங்கே களமிறங்கி இருக்கிறார். நீங்கள் இப்பொழுதுதான் இந்த மிக தெளிவான ஒரு திட்டவட்டமான ஒரு வேலை திட்டத்தை இறக்கி இருக்கின்றீர்கள். அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்ததன் பின்பு நீங்கள் ஏன் செய்யவில்லை? ரணில் விக்ரமசிங்க பதவி ஏற்றதன் பின்பே நீங்கள் இவ்வாறான திட்டங்கள் இருக்கின்றது, இதனை நீங்கள் செயற்படுத்துங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கலாமே. உங்களுக்கு தெரியும், காலிமுகத்திடல் போராட்டம் உச்சமடைந்ததன் பின்பு ஜனாதிபதி பின்கதவு வழியாக விரட்டப்பட்ட பின்பு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் பயன்படுத்தி அல்லது அன்று அதிகார பீடத்தில் விரட்டி அடிக்கப்பட்ட ஜனாதிபதியின் மற்றும் ஒரு பிரதிநிதியாக அல்லது மற்றும் ஒரு 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 கைபொம்மையாக கைகூலியாக ஒரு டம்மியாக உருவாக்கப்பட்டவர் தான் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒரு தேர்தலில், ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆணை அளிக்கவில்லை, நீங்கள் எங்கள் ஜனாதிபதியாக வாருங்கள் என்று. ஆனால் ஒரு ஆக குறைந்தது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாத ரணில் விக்ரமசிங்க பின்கதவு வழியாக பாராளுமன்றத்திற்கு வந்து இன்று தன்னுடைய எதேச்சதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வாறான அல்லது அரசியல் யாப்பில் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அதியுச்ச அதிகாரங்களை பயன்படுத்தி இன்று நாட்டு மக்களையும் நாட்டையும் சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒவ்வொரு அரசியல் சக்தியுடனும் பேசி இருக்கின்றோம். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமார திசாநாயக்கவுடன் அன்றைய போராட்டக்காரர்கள் சென்று நேரடியாக கலந்துரையாடினார்கள். அப்போது அவர் என்ன சொன்னார்? அரசியல் யாப்பிற்கு உட்பட்டு நடைபெறுகின்ற எந்த விதமான உங்களின் செயற்பாடுகளுக்கும் நான் ஒத்துழைப்பு வழங்குவேன், என் அமைப்பும் ஒத்துழைப்பு வழங்கும். ஆனால் அமைப்பு வயப்படாத தலைமைகள் இல்லாத அரசியல் யாப்புக்கு உடன்படாத எந்த வேலை திட்டங்களுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க மாட்டோம் என்றவாறு மிக திட்டவட்டமாக ஜூலை 5ஆம் தேதி 2023 நீங்கள் தேடி பார்க்கலாம் அவரின் அந்த கலந்துரையாடலை. அவ்வாறானதொரு, அதாவது நம்பிக்கை தரக்கூடிய இடதுசாரி வேலை திட்டங்களை, இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய அல்லது இடதுசாரி வேலை திட்டங்களுடன் ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரு மோசமான நடவடிக்கையை முன்னெடுக்கின்ற, அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு பின்னால் ஓடுகின்ற இந்த மொட்டுக்கட்சிக்காரர்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னால் ஓடுகின்ற இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினர், இவர்களெல்லாம் அங்கு குப்பையோடு குப்பையாக ஒன்றாக கலக்கும் போது இவர்களுடன் கலந்துரையாடியோ இவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றோ இந்த மக்கள் சார்ந்த நலன்கள் குறித்த திட்டங்களை தீட்டுவது என்பது அசாத்தியமானது. எனவே அவர்களிடம் சென்று பேசாது ஆக குறைந்த நம்பிக்கையோடு ஒரு இடதுசாரி முகாமிலிருந்து வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் அல்லது ஒரு அமைப்பின் இன்று பலரும் பேசக்கூடிய ஒரு தலைவர் போராட்டக்காரர்களிடம் அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்ததன் பின்பு நாங்கள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படவில்லை. அதன் பிறகுதான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி தனக்கான தனியானதொரு முன்னணியை ஏற்படுத்தி கொண்டு களமிறங்குகிறது.